மக்களே வணக்கம். வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். நம்ம எஸ்டேட்லேருந்து பாருங்கள் எப்படி ஒரு வியூ ரொம்ப அழகாக இருக்குது. மேகம் பாருங்கள் அப்படியே வெள்ளையாக. இந்த பனிக்காலத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இனிமே வர்றது குளிர்காலம் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பப்பாயா விதை போட்டிருந்தோம்ல, ரெட் லேடி ஹைப்ரிட் பப்பாயா, உரம்லாம் போட்டு பெரிய பெரிய பேக்கெட்டில் ஒரே ஒரு விதை போட்டோம். நல்லா வளர்ந்துருக்குது. 4 மாதம் இந்த பேக்கெட்டில் தான் இருக்கணும். நல்லா உரம் போட்டு மருந்தடித்து நல்லா வளர்ந்துருக்குது. நடுவில் புல் முளைக்கும், அவ்வளோதான். அதை மட்டும் க்ளீன் பண்ணிட்டா போதும், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நாளில் நம்ம மெயின் ஃபீல்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்ட அப்புறம் நல்லா வளரும், பாதுகாப்பாக இருக்கும். வாத்துக்கு ஒரே சந்தோஷம், ஏன்னா ஸ்விம்மிங் பூலில் தண்ணி நிரம்புது. நம்ம காய்கறி தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு எப்போவுமே இதில் ஆற்று தண்ணி நிறச்சிட்டு அதுக்கப்புறம் பைப் வழியாக அங்கே தோட்டத்துக்கு போவோம். இதை பாருங்கள், நல்லா குளியல் போடுது, உள்நீச்சல்லாம் போடும் சூப்பராக. வாத்து இதில் ஒரு ஆண் வாத்து இருக்குது. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, பின்னாடி ஃபெதர் சுருண்டுருக்கும், அது இப்படி தான் ஆண் வாத்துன்னு கண்டுபிடிக்கணும். இதுங்க எல்லாம் முட்டை போடுது நல்லா. எஸ்டேட்டில் இப்போது கொஞ்ச நாளாக மழை இல்லை. இந்த புயலுக்கு அப்புறம் அங்கேயும் மழை இல்லை. ஃபால்ஸில் பாருங்கள், தண்ணி நல்லா கொட்டுது. ஒரு குட்டி பையன் பாருங்கள் எப்படி குளியல் போடுறான். நல்லா நீச்சல் அடிச்சுட்டு ஜாலியாக குளிக்கிறாரு. இன்னும் கூட பெரிய அளவில் தண்ணி வரும், அந்த நேரத்தில் குளிக்க முடியாது. இந்த தண்ணி தான் சூப்பர் தண்ணி, மேலே இருந்து வரும் இந்த தண்ணி. இப்படி ஊற்றும் போது தான் தண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும். கொஞ்சம் கம்மி ஆகிட்ட அப்புறம் வராது. இப்போது பங்களாக்குள்ளே என்ன வேலை நடக்குதுன்னா, லைட்டு மாற்ற போகிறாங்க. இங்கே சீலிங்லாம் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால கஷ்டமாக இருக்கும். சாதாரணமாக நம்மளால் லைட்டெல்லாம் மாற்ற முடியாது. இது தள்ளிட்டு போகிறது என்ன தெரியுமா, கட்டில். நாங்கள் இங்கே இந்த இரும்பு கட்டில் செய்யும் போதே ஒரு லேடர் மாதிரி, ஏணி மாதிரியும் செஞ்சுப்போம். 2ஆக யூஸ் பண்ணிப்போம். கட்டிலாகவும் யூஸ் பண்ணிப்போம், இப்படி போட்டு ஏணியாகவும் யூஸ் பண்ணிப்போம். இப்படி திருப்பி போட்டு அது மேலே பலகையை போட்டால் ஏறி நிற்கலாம். ஏன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும் சீலிங். இப்படி நின்னால் தான் லைட்டோ ஃபேனோ மாற்ற முடியும். இப்போ அந்த லைட்டை மாற்றுறதுக்கு தான் இது மேலே ஏறி நின்றுட்டு மாற்றுறாங்க. இது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும், டபுள் டக்கர் மாதிரி. ஒன்று கட்டிலாகவும் யூஸ் பண்ணிப்போம் திருப்பி போட்டால், இது இந்த மாதிரி வேலைக்கும் யூஸ் பண்ணிப்போம். பெரிய ஒரு ரூம்னால் இந்த லைட்டெல்லாம் மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படி தான் மாற்றிடுவோம் ஈஸியாக. கருங்கோழி விளையாடிட்டுருக்குது. அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கி வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லோரும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.